ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும். இந்த 2 காரியங்களை, நன்மை உண்டாக வாழ்நாள் நீடிக்க, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தமான கற்பனை கட்டளைகளில் பிரதானமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது அவர் இவ்வாறாக எழுதுகிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்காக அவர் இப்படி அதை தெளிவுபடுத்துகிறார். நன்மை உண்டாக உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைகொண்டு நடக்கிற தேவ ஜனங்கள் அவருடைய வாழ்நாட்களில் நன்மையும் நீடித்த ஆயுளும் உண்டாகும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் பவுலடியார் சொல்லும் பொழுது பல காரியங்களை எபேசு நிருபத்திற்கு அவர் எழுதுகிறார். அதில் கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன, ஊழியத்தில் வெவ்வேறான ஊழியங்கள் என்றால் என்ன, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை என்று சொல்லி அவர் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், எபிரேயருக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், பவுலுடைய நிருபங்களில் எல்லாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் எடுத்தால் அது தனி, எபேசியர் எடுத்தால் அது தனி, பிலிப்பியர் எடுத்தால் அது தனி, கொலோசியர் எடுத்தால் அது தனி. ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு காரியத்தை மையப்படுத்தி எழுதியிருப்பார். மையமாய் ஒரு காரியத்தை அதில் விளங்க பண்ணியிருப்பார். ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபமெல்லாம் ஆவியானவருடைய அந்த ஆவியானவர் வரும்பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி கிரியை செய்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த ரோமர்கள் நிருபத்தில் அவர் விளங்க பண்ணியிருப்பார். எனவே ஆண்டவர் இந்த எபேசியர் நிருபத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், ஒரு கட்டளை ஒரு கற்பனை மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை அன்பு கூறுவாயாக. அதற்கு அடுத்த கட்டளை, உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பதைப் போல பிறர் நேசிப்பாயாக என்று சொன்னால் அதில் எல்லாவற்றையும் உள்ளடக்கிவிடும். இதை செய்யும் பொழுது நன்மையும் நீண்ட ஆயுளும் உண்டாகும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு முன்னேற விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் சுயநலம் மாற வேண்டும், மன்னிக்கிற சுபாவம் பெருக வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அதிகரிக்க வேண்டும். இது இருந்தால் போதும், நம் வாழ்க்கை மேன்மையுள்ளதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய், மகிமையானதை காணப்படும். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க விரும்புகிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். தேடி பெற்றுக்கொண்டால் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையிலையும் உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நன்மை உண்டாக, நீடிய ஆயுள் கிடைக்க உண்டாவதற்கு உன் தகப்பனை உன் தாயின் கனமனுவையாக என்று வாக்குத்தத்தமான பிரதான கட்டளைகளில் ஒன்றை நீர் இந்த எபேசு சபைக்கு கற்றுக் கொடுத்த பொழுது அவர்கள் அந்த சபையில் முன்னேறவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தது போல, இந்த செய்தியை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையிலேயும் நன்மையும் நல்ல பலனுள்ள ஆயுசு நாட்களையும்
நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படி அவர்கள் கை கொள்ள வேண்டிய பாதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சரியான பாதையில், நித்திய பாதையில் நீர் அவரை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.